அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டேனாலே வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு தான். ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ணணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக அப்படியே ரிலாக்ஸ்டாக எந்திரிச்சு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த வெஜிடபிள் புலாவுக்கு தான் எக்கு கிரேவி வந்து செஞ்சுருக்கேன். இந்த எக்கு கிரேவி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி இதை தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறேன். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயத்தில் உப்பு சேர்த்த பிறகு உடனே வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போது ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வேகட்டும். இதுக்கு வந்து தக்காளி சின்னதாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய சைஸு தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். இந்த தக்காளி கூடவே ஒரு டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ தட் வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ரெட் கலர் வந்து ரெட்டிஷாக வரும் கலரு. எப்போவுமே தக்காளி கூடவே நம்ம சில்லி பவுடரையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, சிக்கன் மசாலா இருந்துச்சு அதெல்லாம் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கிறேன். இந்த எண்ணெயிலே இந்த எல்லா மசாலா தூளும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் அரை டீஸ்பூன் வெங்காயத்துக்கு போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். டோட்டலாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸுக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதுக்குள்ளார எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி எக்கை சுற்றி வந்து இந்த மாதிரி கட் போட்டுக்கலாம். அப்போ இந்த முட்டையோட மேல் பாகம் அடிபாகம் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி ஒரு கட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முட்டைக்குள்ளர எல்லா பக்கமும் வந்து கிரேவி உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள் நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவிச்ச முட்டையை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்குறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாம். அப்பப்போ வந்து திறந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கிரேவி வந்து மசாலா எல்லாம் நல்லா முட்டைக்குள்ளர இறங்கி முட்டை வந்து கடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எக் கிரேவி வந்து ரைஸ் கூட, அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா இது கூட எல்லாத்துக்குமே வந்து இது நல்லா செட் ஆகும் சைட் டிஷ்ஷாக. இன்றைக்கி நான் வந்து புலாவ் கூட தான் வைக்க போகிறேன். கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால நல்லா ஃப்ளேவர் வரும் இந்த கிரேவிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகி இருக்குது. இருந்தாலும் வந்து இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸுக்கு இதை வேக விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. கிரேவிஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் 3 முட்டை தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட முட்டை போட்டு கொஞ்சம் கிரேவியும் வந்து அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா நைட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் பிகினர்ஸு, பேச்சுலர்ஸு, ஒர்க்கிங் விமன்ஸு இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரேவி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.